என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு மேடம். ஐ டயக்னோஸ் ஒன் appendicitis. சின்ன பையன் 17 பையன் இன்னும் நினைச்சு கூட வருத்தமா இருக்கு. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஆக்சுவலா 17 வயசு அவனுக்கு. டியூஸ்டே அப்பெண்டிக்ஸ் டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண அன்னைக்கு நைட். அவங்க வீட்டுல இதே மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு டியூஸ்டே நல்ல நாள் இல்ல வெனஸ்டே பண்ணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் இறந்து போனான். உங்க ஜாதகம் அந்த பையனோட வாழ்க்கையை விளையாடிடுச்சு மேடம். அந்த பாழாப்பன குடும்பம் அந்த ஜோதிக டைம் நம்பி டியூஸ்டே நைட் ஏன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் அண்ட் டெத். அந்த வாழ்க்கைக்கு நீங்க என்ன மேடம் சொல்ல கல் அல்லது நீங்க சொல்ற இந்த நேரம் எதுக்காவது ஒரு எவிடன்ஸ் பேஸ் புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டா இல்லை முட்டை. இதுதான் அடிப்படையான உண்மை சார். எது உண்மை எது போய் வேறுபடுத்த தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், உங்க ஜோதிட மையம் வந்து பூமியை மையப்படுத்திய கருத்து. ஃபர்ஸ்ட் ஜியோ சென்ட்ரிக் தேரி, அதுவே தப்பு. சோலார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்லுவான் சன் இஸ் சென்டர் எர்த் ரிவால்வ்ஸ். நீங்க சொல்ற நவ கிரகங்கள் சொல்றீங்களே, அதாவது யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ கிடையாது சார். ஏன்னா 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணது ரெண்டாவது போய். மூணாவது போய் சூரியன் வந்து நீங்க கிரகம் சொல்றீங்க, அது நட்சத்திரம். நாலாவது போய் நிலா வந்து துணைக்கோள், அதுவும் கிரகம் கிடையாது. இது அஞ்சாவது போய். பிறந்த நேரம் சொல்றேன் சார், பிறந்த நேரம் as a டாக்டர் நான் சொல்றேன், ஒரு தாய்க்கு பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறம் 10 ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் தாண்டி தான் குழந்தை வந்து வெளியே வரும். அப்ப குழந்தை வெளியே வரும்போது தலை சுத்தி பாப்பா வெளியே எடுப்போம், தொப்புள் காலை கட் பண்ணுவோம், தொடைப்போம், டோக்கன் கட்டுவோம், அம்மாக்கு தாய்ப்பால் குடிதான் பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் 17 டெலிவரிஸ் நடக்கும். இந்த 17 டெலிவரிஸ்க்கு திடீர்னு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷனுக்கு நான் தூக்கி போட்டு பாப்பா வெளியே எடுப்போம். அங்க உயிர் தான் போவோம். அப்புறம் நாங்க சாவகாசமா டீ சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு. அந்த நேரத்துக்கு கொண்டு போய் நீங்க ஜாதகம் கிடைக்கிறீங்களா? ரெண்டாவது படி. அப்புறம் லோக்கல் டைம் இருக்கு, இன்டர்நேஷனல் டைம் இருக்கு. லோக்கல் டைம்னா நம்ம கல்கட்டால ஒரு டைம், மெட்ராஸ்ல ஒரு டைம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஒரு டைம் ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி 4 minutes 8 minutes டிஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் ஜியோமெட்ரிக் மெரிடியன் பக்கம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்பனா அடிப்படை கருத்து தப்பு, அது பண்ண கிரகங்களும் தப்பு. நோபல் லாரன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க சார். அதுல வந்து 187 சயின்டிஸ்ட் 60 நோபல் லாரன்ஸ் சொல்லிட்டு கண்டெம் பண்ணிருக்காங்க. இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் வந்து நீங்க மக்களை வந்து மயக்கமாயி இது சயின்ஸ் பெயிண்ட் ஆன பிக்சரை வந்து டிசால்வ் பண்ணும், இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் டிஸ்ட்ராய் பண்ணுன்னு நோபல் லாரன்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிருக்காங்க உலக ரீதியா. சுவாமி விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு மனிதனோட வீக்னஸ்க்காக தான் இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம். தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, ஒரு டாக்டர் போய் பாருங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. உங்க அர்த்த சாஸ்திர எழுத சாணக்கிய என்ன தெரியுமா சொல்றாரு, அஸ்ட்ராலஜி பார்த்த மன்னன் எவனாவது போரிட போனானா அஸ்ட்ராலஜி பார்த்தே செத்து போவான அர்த்த சாஸ்திர சாணக்கிய சொல்றாரு. புத்தர் என்ன பண்றா, சாங்கு சடங்கு நேரம் நட்சத்திரம் பார்த்து உன் வாழ்க்கை நடத்தினா உன் வாழ்க்கை மேம்படாது, அழிந்து போன்னு புத்தர் சொல்றாரு. ஏன் சார் புத்தர், சாணக்கியர், சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொல்லும் போது உன்ன ஜோதிட பார்த்து அழிக்கின்ற சமுதாயம் முன்னேறாது சார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நுண்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது அறிவு. நாங்க அறிவை தான் முன்னே நிறுத்தி பண்றோம் சார். அதாவது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, நீயா நானாக்கு வர்ற யாரும் சும்மா நச்சுக்கலாம் வர்றதில்ல, ஃபுல்லா தகவல்களோட. ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் யூ. அதாவது ஜோதிடத்துல பல வகை இருக்கு. ஜாதகம், நாடி ஜோதிடம், கைரேகை, பெயர், எண், எத்தனையோ ஜோதிடம் இருக்கு. இதுல இத ஒருத்தர் அதை நம்பல, இன்னொருத்தர் இன்னொன்னு நம்பல, பகுதியா அவங்க நம்பல, மொத்தமா நாங்க நம்பல. அவ்வளவு ஒட்டு மொத்தத்துல நீங்க விரிச்சுக்கு. இப்போ நண்பர் செல்வின் வந்து ஒரு ரொம்ப நாகரிகமா சொன்னார். அதாவது நான் இதை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா வேற எதையும் நம்பலேன்னு பொருள். அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாகரிகமாக இதை மட்டும்தான் நம்புறேன். ரொம்ப அடிப்படையில் நாங்க வேறுபடுகிற இடம் வந்து செல்வின் சொன்னதுல நம்புகிற அந்த ஜாதகம் அறிவியல்னு திரும்ப சொன்னாங்க இல்லையா, அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறதா எங்களுடைய அடிப்படையான அடிப்படையில் அறிவியல் என்பது சூரிய மைய கொள்கையை உடையது, ஜோதிடம் என்பது பூமி மைய கொள்கையை உடையது. ஹீலியோசென்ட்ரிக் தியரியா ஜியோசென்ட்ரிக் தியரியாங்கிறதான் கேள்வி. இதுல எது என்றால் அவர் விவேகானந்தரை கோட் பண்ணார். அந்த விவேகானந்தருடைய வரிகளையே நான் அப்படியே சொல்றேன். ஞானதீபத்துல இருந்து, சஞ்சலம் உள்ள நெஞ்சின் புனைவுதான் ஜோதிடம். விவேகானந்தர் சொன்னது, சஞ்சலம் உள்ள நெஞ்சின் புனைவுதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் ஆர்வமும் அதன் மீது ஒரு காதலும் ஏற்படுகிறவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. இது அவர் சொன்னது, நான் சொல்லல. மருத்துவரை அணுகுவது நல்லது. நல்ல உணவும் ஓய்வும் அவசியம். அவ்வளவுதான். இந்த 3 வரி அப்படியே இருக்கு. நான் ஒரு வரி கூட கூட்டாமல், இதை பெரியார் சொல்லல, விவேகானந்தர் சொன்னார். சரி, இப்ப அடிப்படையாக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு பெரும்பான்மை எதை சொல்ல வருகிறார்கள்னா ஜாதகத்தின் அடிப்படையிலான அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ரொம்ப அடிப்படையாக இருப்பது ராகுவும் கேதுவும். அங்க ஒரு அம்மா சொன்னாங்க ராகு காலம். அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்க, ராகு கேது என்றால் என்ன? ராகு கேது வந்து ஷேடோ பிளானட். அது ஷேடோ பிளானட். ரொம்ப நல்லது. அதாவது சமஸ்கிருதத்துல சொன்னா சாயா கிரகம். சாயானாலும் ஷேடானாலும் நிழல்னு அர்த்தம். அவ்வளவுதானே? இல்ல, அப்ப நிழல்னா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். உண்மை இல்ல. ராகுவும் கேதுவும் உண்மை இல்லை. அவ்வளவுதானே?
பாருங்க, ராகு கேது வந்து ஆரம்பத்துல பராசர் இருந்துதான் ஜாதகமே வந்தது. அப்ப வந்து அப்ப வந்து he never included ராகு and கேது. ஜாதகத்துல 7 கிரகம் தான் இருந்தது. அதுல நீங்க சொல்லி இருக்கிறதுல அவர் சொன்னது மாதிரி சூரியன் என்பது நட்சத்திரம், செவ்வாய் என்பது கிரகம், கோள், சந்திரன் என்பது துணை கிரகம். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்ல, எல்லாம் வேறு எல்லாம் வேறு வேறு. அதுவெல்லாம் பின்னாடி வந்த ஒரு கன்ஃபியூஷன் தான். ஆரம்பத்திலே 7 கிரகம் தான். இந்த ஜாதகத்துல 7 ஷேடோ பிளானட் வேண்டாம். இட் கேம் லேட்டர். எல்லாம் பொதுவிலே கரப்ட் ஆகிற மாதிரி அஸ்ட்ராலஜி ஆல்சோ காட் கரப்டட். நன்றிமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதாவது ராகு கேது வந்து அதுல கரப்டட். ஒரு கரப்டட் கிரகத்துக்காம நீ கைரேகை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். கிளி ஜோதிடம் நம்பலாமா? ஒருத்தர் போய் கிளி ஜோசியம் எடுக்காருன்னா அவர் வந்து பாஸ்ட் ஏதாவது சொல்றாரா கரெக்டா அப்படின்னு சொல்லணும். அது கரெக்டா இருந்தா தான் நம்ம நம்பணும், இல்லன்னா நம்ப கூடாது. அந்த ஜோசியரை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றேன். கடந்த காலத்தை சரியாக சொல்லி மிக சரியாக துல்லியமாக கால விகிதத்தோட சொல்லணும். அது சொல்லலன்னா எந்த கிளி ஜோதிடமும் கடந்த காலத்தை அப்படி சொல்லுதா? சொல்றதில்ல. அப்ப கிளி ஜோதிடத்தை நம்ப வேண்டாம். ஆமா, நாங்களே அதை கிண்டல். அதை நீங்க நேரடியா சொல்லிடுங்களா? கிளி ஜோசியத்தை நம்ப வேண்டாம். நாடி ஜோதிடம் நம்பலாமா சார்? நாடி ஜோதிடம் நம்பலாமான்னு கேட்டது நாங்க போய் டெஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய நாடி ஜோதிடம் பார்க்கும் பொழுது அவங்க நம்ம கிட்ட இருந்தே வார்த்தைகளை வாங்கி நமக்கே சொன்ன விஷயங்கள் தான் நிறைய விஷயமா நடந்துச்சு. அப்போ நாடி ஜோதிடத்தை நம்ப முடியாது. நான் நம்பல. நீங்க எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? நம்பலாமா கூடாதா? நம்ப வேண்டாம் தான் சொல்றேன். நம்ப வேண்டாம். ஆமா. ஓகே, கைரேகை நம்பலாமா? கைரேகை கண்டிப்பா நம்ப. கைரேகை ஜோதிடம் கண்டிப்பா நம்பலாம். ஒரு கைரேகை எப்படி அமைதுன்னு தயவுசெய்து தெரிஞ்சுங்க. தயவுசெய்து சொல்லுங்க. ஒரு குழந்தை தூங்கும் உள்ள அம்மா வைத்திருக்கும் போது சுருக்கங்கள் ஏற்படும் போது எப்படி வருது? சுருக்கங்கள் ஏற்படும் போது கழுத்துல சுருக்கம், இன்குவைனல் ரீஜன்ல சுருக்கம், பாம்புல சுருக்கம் வந்து பாப்பா உள்ள இருக்கும் போது சுருக்கங்களால ஏற்படுறதுதான் உங்களோட கைரேகை. சுருக்கங்கள் ஏற்படுறதுனால வர கைரேகைய உங்களோட ஃபியூச்சர் ஆன்டிசிபேட் பண்றதோட அடிமட்ட முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது.